ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம எப்படி கோவிலுக்கு மேக்கப் போட்டு போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்வெட் ஆனாலுமே நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஆயில் டைப் இல்லாமல் நீங்கள் ஜெல் டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸுக்கு நல்லா எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு மேக்கப் களைய விடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமர் நான் ப்ளூ ஹெவன் ப்ரைமர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ ஹெவன் ப்ரைமர் சும்மா ரொம்பவே மினிமலான அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க உங்கள் ஃபேஸில். ஸோ நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வெளியில் போகிறனால, கோவிலுக்கு போகிறனால கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஸோ 60+ உள்ள சன்ஸ்க்ரீன் நான் போட்டுக்கிறேன். இப்போ இருக்க வெயிலுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியவே போக முடியாது. ஸோ யாராக இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க வெளியில் போகிறதா இருந்தால். ஸோ இது நார்மல் மேக்கப் லுக்னால நோ மேக்கப் லுக்கில் இருக்கும். ஸோ இதில் ரொம்பவே ப்ராடக்ட் நிறையா இருக்காது, ரொம்பவே கம்மியாக இருக்கும் ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து நான் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நான் ஃபேஸஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கணும். நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். அதை நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே கம்மியாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ண பிறகு பாருங்கள், என் ஃபேஸ் ஜஸ்ட்டு க்ளோவாகவும் ப்ரைட்டாகவும் இருக்குது. அண்ட் காம்பேக்ட் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் நான் ஃபாரெவர் 52 ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம், காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணல, எனக்கு காம்பேக்ட் பவுடரே போதும். காம்பேக்ட் பவுடரே போட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிட்டேன். செட் பண்ண பிறகு காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ காஜல் மெபிலினோட காஜல் நான் யூஸ் பண்ணேன். இது ஸ்மஜ் ஆகாது, செம்மையாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். லாக்மியுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கண்ணுக்கு கீழே மேலே எல்லாமே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா, லிப் பாம் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மஸ்கரா யூஸ் பண்ணுறேன். ப்ளூ ஹெவனோட மஸ்கரா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளூ ஹெவனோட மஸ்கரா யூஸ் பண்ண பிறகு லிப்ஸ்டிக் நான் ரொம்பவே நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியாது, என்னோடய லிப்ஸ் கலர்லேயே இருக்கும். ஸோ லைட்டாக தான் நான் போடுறேன். ஸோ லைட்டாக போட்ட பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதிலே பார்ப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவே ஆக்வர்டாக தெரியாது. அண்ட் ஐலைனர் எடுத்து, ஸோ எனக்கு கண்ணாடி பார்த்து தான் போட முடியும். ஸோ கண்ணாடி போட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு போட்டு வச்சு நம்ம மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. ஸோ மேக்கப் போட்ட மாதிரியே இதில் தெரியவே தெரியாது. ரொம்பவே கம்மியான அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு இங்கே கோவில் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மேக்கப்பு. ரொம்பவே வெயிலாக இருக்கனால நான் வெயிலுக்கு தகுந்தாப்புல ரொம்ப கம்மியான மேக்கப்பாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மேக்கப் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.